இன்று மாலை உள்துறை செயலர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ச்சியா முன் வச்சுட்டு வந்தாலும் குற்றங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல குறைஞ்சுதான் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கான தரவையும் சொல்றாரு. 2021ஆம் ஆண்டு 1597 கொலை வழக்கு இருந்தது. 2025ல 1461ஆக அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. அதான் நிலவரமா? இடையில 22, 23, 24 ஏன் விட்டாருன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப அவருடைய எஸ்சிஎஸ்டி ஆக்டுடைய டேட்டாவை நான் சொல்றேன். 2021ல தமிழ்நாட்டில் எஸ்சிஎஸ்டி மக்கள் மீது நடைபெற குற்ற வன்கொடுமை 1377, 22ல 1761, 23ல 1921. இதுல எங்க குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஒன்று. பெண்கள் மீதான வன்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2021ல 8501, 2022ல 9207, 2023ல 8943. இது குழந்தைகள் மீதுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 21, 22, 23க்கு வர 21 6064, 22 6580, 23 6968 சம்பவம் நடக்குது. இப்ப நீங்க அவர் 25 டேட்டாவை சொல்றாரு. 23லயும் நான் சொல்றேன், கொலைகள்ல பாத்தீங்கன்னாக்க 1681 நடந்திருக்கு. 2021 விட 2023 1600 நடந்திருக்கு. 2025 டேட்டாவை பொறுத்த மட்டில் அது இன்னும் முழுமையடையாத டேட்டாவை நான் பாக்குறேன். 30 ஆண்டு மனித உரிமை தளத்துல இருக்கிறதுனால சொல்ல வர்றேன். என்னன்னா, எப்பயுமே அடுத்த ஆண்டுகள்ல 6 மாசம் கழிச்சுதான் முழுமையான டேட்டா கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நிறைய சிஆர்பிசி மரணங்கள் பின்னாடி லேட்டரா தான் மர்டர்னு தெரிய வரும், சந்தேக மரணங்கள் எல்லாம். சோ இந்த கொலை வழக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் கொடுத்த இன்னைக்கு ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் நான் பாக்குறேன். பொறுப்பு டிஜிபி என்ன சொல்றாரு, குற்றங்கள் அதிகமாக, வழக்கு அதிகமாக இருக்கிறதுனாலதான் குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்க முடியாது, அது விழிப்புணர்வா கூட இருக்குன்றாரு. தைரியமா வெளியில புகார் கொடுக்கறாங்க, அதனால வழக்குகள் அதிகரிச்சிருக்குங்கிறாரு. அவர் கூற்று உண்மைதான், நான் மறுக்கல. அதே மாதிரி தலைமைச் செயலர் என்ன சொல்றாரு, அவர் எண்ணிக்கையை சொல்றாரு. இவர் 2 பேருமே முரண்பாடா இருக்கு ஸ்டேட்மெண்ட்ல. என்னுடைய இது என்னன்னாக்க, ஒண்ணு விழிப்புணர்வா இருக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி நான் விழிப்புணர்வு எடுத்துக்கிறேன். ஆனால் தண்டனை சதவீதம் கோர்ட்ல, நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய பெண்டிங் வழக்குகளை நான் கணக்கில் எடுத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எஸ்சிஎஸ்டி வழக்குல இப்ப 7500 கேசஸ் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. அதுல 750 கேசஸ் மதுரையில மட்டுமே பெண்டிங்கா இருக்கு. எஸ்சிஎஸ்டி வழக்கு பத்தி நமக்கு தெரியும், 3 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு அடுத்த 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் எஸ்சிஎஸ்டி ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கூடிய விதிமுறை. இவ்வளவு கேஸை ஏன் பெண்டிங்ல வச்சிருக்கணும்ன்றது ஒன்று. 2 ஹீனஸ் கிரைம்ஸ் அதிகரிச்சிருக்கு. இந்த சிஸ்டத்துக்குள்ள கொடூர குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்ப அவரு என்ன சொல்றாரு, 2 மாசத்துல அதிகமான குற்றங்கள் இருப்பது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்றாரு. இப்ப மறுக்க முடியுமா? 2002 இப்ப 2ஆம் தேதி நாங்குநேரி நடக்குது. அதுக்கப்புறம் ஆகாஷ் படுகொலை நடக்குது. கொடூரமாக +2 மாணவியை வெட்டி துண்டு துண்டா வெட்டி, ரொம்ப எவ்வளவு ஒரு கொடூரமான கொலை என்றார். நாங்கள் 4 வருஷமா 5 வருஷமா கட்சி கிடக்கிறோம். தூத்துக்குடி, திருநெல்வேலியை நீங்கள் ஒரு மிக கொடூரமான கிரைம்ஸ் டிஸ்ட்ரிக்டா டிக்ளேர் பண்ணுங்க, இல்ல அட்ராசிட்டி சீட் புரோன் டிஸ்ட்ரிக்டா டிக்ளேர் பண்ணுங்கன்னா காதலே வாங்குறது கிடையாது. இதுல எத்தனை வழக்குக்கு பெண்டிங்ல இருக்கு? இது என்ன மறுக்க முடியுமா? ஏன் டிஜிபி போடாம பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனே இருக்கிறாரு? தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு எவ்வளவு ஒரு முன்னணி மாநிலமா இருக்கு, ஏன் ஒரு டிஜிபி இருக்க கூடாதா? நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் ஒரு அலாவிங் டிஸ்ட்ரிக்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நேற்று வெளியிட்ட பிரஸ் கான்பரன்ஸ்ல 8, 9 டிஸ்ட்ரிக்ட் நான் பட்டியலிட்டேன். இங்க எங்கெல்லாம் கிரைம்ஸ் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு, தடுக்கிற நடவடிக்கையிலையோ இல்ல தண்டனை வாங்கி கொடுக்கறதுலயோ நான் அரசு தோத்து போயிருக்கு. அதிகாரிகள் சரியில்லை, அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு கிரைமை மட்டும் தடுத்துட்டாக்கா அப்ப ஆட்சியாளர்கள் அதுக்கான பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. தடுக்க முடியலனாக்கா அது என்ன அதிகாரிகள் நம்ம தட்டி விட்டுற முடியாது. 2த்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு சொல்ல வரேன். இவ்வளவு வழக்குகளை பெண்டிங்ல வச்சுட்டு நாங்க இதுல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். புதுக்கோட்டையில 2020ல இருந்து 2025 வரை 6 ஆண்டுகள்ல 287 எஸ்சிஎஸ்டி வழக்கு
பதிவாயிருக்கு. ஒரு வழக்குக்கு தான் கன்விக்ஷன், ஒரு வழக்குக்கு தான் தண்டனை புதுக்கோட்டை மாவட்டத்தில் 19 இருந்து. இப்ப தண்டனை சதவீதம் கோர்ட்டுடைய கடமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வழக்குகளை நீதிமன்றங்கள்ல பெண்டிங்கா இருக்கிறத விட காவல்துறையில பெண்டிங்கா இருக்கு. சிஸ்டம் இவ்வளவு வீக்கா இருக்குன்ற நானே காவல்துறையே உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தானே கிளைம் பண்றாங்க. இப்ப தூத்துக்குடி சம்பவத்துல கூட நாங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கிறோம், ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அவங்களும் கிளைம் பண்றாங்க இல்லையா? இல்ல, நம்மளுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டத்துல நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வழக்கு இருக்குல்ல, இப்ப ஜெயராஜ் இன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சி அடுத்து நடந்துச்சு, ட்ரையல் தீர்ப்பு கொடுத்தாங்களா? எத்தனை ஆண்டுகள் பெண்டிங்ல கிடக்கு? எத்தனை ஆண்டு கால பெண்டிங்ல கிடக்கு? இப்ப போன வருஷம் இதே ஜூன் மாசம் அஜித்குமாரை அடிச்சு கொண்டாங்க போலீஸ். இப்ப ஆகாஷ் அதே டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுங்க, அதே நடக்குது. இப்ப நீ என்ன சொல்ற, எப்ப நடந்தது? இப்ப ஆட்சி மாற்றி போன ஆட்சி ட்ரம்ப் ஆட்சி இருந்த அமெரிக்கால ட்ரம்ப் இருக்கும் போதுதான் ஜார்ஜ் பிளாய்டு சம்பவம் நடந்துச்சு. அடுத்த ஆட்சி திருப்பி மறுபடியும் ட்ரம்ப் வந்துட்டாரு. ஆனா இன்னமும் நீங்க இது பென்னிக்ஸ் ஜெயராஜ் கேஸ நீங்க நடத்திட்டு இருப்பீங்க அப்படின்னா என்ன சிஸ்டம் நான் கேட்கிறேன். நான் இது நான் திமுக அண்ணா திமுக ஆட்டத்துக்குள்ள நான் போகிறோம்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, மாநில அரசு தோத்து போயிருக்கின்றாரு. போன ஆட்சியில் கண்டித்து இந்த ஆட்சியில் சொல்ல வரேன். நான் சிஸ்டம் முற்றிலும் தோத்து போச்சு.